ஏப்ரல் 18 ஸோ எலெக்ஷன் டே எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். நீங்கள் இவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். நாங்கள் இதில் சொல்ல வரல. நம்மளோட ஒரு அடையாளம் அப்படின்னா வந்து ஓட்டு போடுறது அப்படின்றதான். ஸோ மறக்காமல் 18 ஓட்டு போட்டுருங்க. அதுக்கு வீடியோ தான் அது. ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூவர்ஸ். இப்போ மேசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டாந்துருக்கோம். என்ன அப்டேட் அப்படின்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கீழே கேட்குறீங்க, சூர்யானா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சூர்யானா அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போடுங்க, உங்கள் சேனல் தான் நீங்கள் சூப்பராக போடுறீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ், அதனால் வந்துட்டு என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஏப்ரல் 12 சூர்யானாவோட என்ஜிகே படம் ரொம்ப நாளாக எழுதிருந்துச்சு. மே 31 தான் வந்து ரிலீஸ் ஆக போது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் ஏப்ரல் 12 வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு என்ன டேக்லைன் வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழில் தண்டல்காரன் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. தண்டல்காரன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியலனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்களேன். அதாவது இந்த வட்டிக்கு விடுவாங்க இல்லையா, வட்டிக்கு விடும்போது போய் வசூல் பண்ணிட்டு வருவாங்கல்ல, இந்த ஆள் பெரியான பல்க் பாடியா கையில தடியெல்லாம் வச்சுக்கிட்டு தரலைன்னா மண்டையை உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வராங்களா, அவங்கள தான் வந்து தண்டல்காரன் அப்படிம்பாங்க. இதுக்கு பழமொழிலாம் இருக்கு. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த தமிழ்ல இந்த டேக்லைன் கேட்கும்போது என்ன தெரியுதுன்னா, படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கும்போது இந்த தண்டல்காரன் அப்படிங்கும்போது பாட்டிலையும் வந்து அரசியல் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா போயிருச்சு. சரி, இதை தொடர்ந்து என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த டேக்லைன் வந்து தெலுங்குல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வட்டிலோடு வெச்சேனி, அதாவது வந்து வட்டி வாங்குறவன் வந்துட்டான் அப்படின்றதான் அதுக்கான அர்த்தமோ. ஸோ ஓவராலா தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி இந்த டேக்லைன் கேட்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது கடன் கொடுத்து கடன் வாங்க போறவங்களை வந்து குறிக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ ரவுடி பேபி, அதுக்கப்புறம் மட்டும் இந்த நிறைய சிங்கிள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்லைன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, அவங்களோட கேரக்டர் ஒரு சில நேம்லாம் வந்து குறிக்கும். இப்போ ரவுடி பேபி, அவர் வந்து பேபி கிடையாது, ஆனால் ரவுடி இல்லை. ஸோ அந்த மாதிரியான இவர் தண்டல்காரன் வட்டி வாங்குற வந்துட்டு அந்த மாதிரி தெலுங்குல இந்த டேக்லைன்லாம் கேட்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை சூர்யானாவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்குமோ அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. பட் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்காது. ஏன் வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா, சூர்யானா வந்து அரசியல் இறங்கும்போது அந்த டீசர்லாம் பார்க்கும்போது அவர் போய் இந்த அநியாயமா வட்டி வாங்குற வசூல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஓவராலா இந்த சாங் வந்து எதை குறிக்கிறது, யார் பாடியிருக்காங்க அப்படின்ற நம்ம பொறுத்து பார்ப்போம். ஆனால் அந்த தண்டல்காரன் அப்படின்ற ட்ராக் லைன் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ஜிகே படத்துக்காக எந்த அளவுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை டங்குன்னு கிளிக் பண்ணிருங்க. தளபதி அவர்களோட ஒரு 2 மாசிவான அப்டேட் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் லிங்க் தரேன், போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ள போய் கமெண்ட் பண்ணுங்க.